எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க. அப்போ பாருங்கள், வடக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு போட்டாச்சுங்க. இந்த குழந்தைகளுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க, அப்படியே தப்பாருங்க. இஞ்சி பூண்டு மட்டும் இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி இருக்கிறேங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் நிறையா இருக்குங்க. இது கருவேப்பிலை போட்டுங்க. நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா இப்படி இது பண்ணியிருக்கிறேங்க. நம்ம இப்படி போட்டுருவாங்க. பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு போட்டுங்க. அது கூட மிளகா இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டுங்க. உப்பு தேவைக்காட்டு உப்பு இந்த அளவு போட்டுக்கலாங்க. பத்தலைனாவும் நம்ம கடைசியாக போட்டுக்கலாங்க. ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு அரைக்கரண்டி சாம்பார் தூள் போட்டுங்க. இதே தாங்க, நான் வேறு எதுவும் சேர்த்துக்கல. இது நம்ம நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வணக்கி இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே எண்ணெயில் வறுக்கலாங்க. அதை விட இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்புன்னு ஒரு மூடி வச்சிடலாங்க. அது நல்லா வெந்துடுங்க பூ போல். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொஞ்சோண்டு தண்ணி வச்சு இப்போ மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆகி போச்சுன்னு வடக்கலையே காமிக்கலான்ட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடியும் நிஜமாகவே நல்லாயிருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்ங்க.